அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கோடான கோடி வணக்கங்களோட உங்கள் டைகர் வில்லேஜ் விவசாயி முருகேசன் ஒரு பட்டிமன்றத்தை பேச இருக்கிறேன். இதில் கொஞ்சம் நகைச்சுவையும் இருக்கும், கொஞ்சம் டமாஸ் இருக்கும். அதனால் இந்த பதிவு யாரையும் புண்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ இல்லை, சும்மா டமாஸுக்கு தான் இது போடுறேன், நகைச்சுவைக்காக. நேரம் மூஞ்ச தூக்கி வச்சுன்னு ஊன்னு கிடக்காம இதை பார்த்துட்டு கொஞ்சம் கலகலன்னு சீரிங்க. ஆரம்பிக்கலாமா? வாங்க பட்டிமன்றத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கோட பட்டிமன்றத்தோட தலைப்பு, வீட்டு சுமையை குடும்ப சுமையை அதிகம் சுமப்பது ஆண்களா பெண்களா? இதுதான் இன்னையோட பட்டிமன்றத்தோட தலைப்பு. இதில் கலந்துருக்கிறது நம்ம பவள கொடி வந்திருக்காங்க, பெண்கள் சார்பாக பேச. ஆண்கள் சார்பில் பேச உங்கள் புலியூர் கிராம விவசாயி முருகேசன் நான் ஆஜராயிருக்கேன். நடுவராக நம்ம குசலம்பட்டி குமார் இருக்கார். அவரை பற்றி அப்புறம் பின்னால் சொல்கிறேன். நடுவில் கொஞ்சம் அவரை கிண்டல் அடிப்பேன். அவர் கோச்சிக்க மாட்டார், ஆனால் நீங்களும் கோச்சிக்கக்கூடாது, ஓகேவா? முதல்ல பவளக்கோடி பேசிட்டாங்க, இப்போ நானும் பேசுகிறேன். கணம் பொருந்திய நடுவர் அவர்களே, ஏன் தெரியுமா அவர் அப்படி கூப்பிட்றேன்? அவர் வெயிட்டு மட்டும் 97 கிலோ, தலை கொஞ்சம் சொட்டையாக இருக்கும். அதனால தான் அவரை கணம் பொருந்திய நடுவர் அவர்களேன்னு கூப்பிட்றேன், ஓகேவா? கணம் வாய்ந்த நடுவர் அவர்களே, குடும்ப சுமையை அதிகம் தாங்குவது ஆண்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வருஷம் ஃபுல்லாக வேலையை போய் ஓசிட்டு காலையில் 6-7 மணிக்கு எழுந்து ஓடினான்னா நைட்டு 10-11 ஆகும் சாப்பிட்டு படுக்கும். திரும்ப காலையில் 6 மணிலாம் எழுந்து ஓடணும். எப்படியும் ஒரு மாதம் 30,000 சம்பாதிப்பான். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கணக்கு பண்ணால் கூட 30,000 இல்லைன்னா ஒரு குடும்பம் பண்ண முடியாது இந்த சூழ்நிலையில். அப்போல்லாம் நான் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டிகள்லாம் 100 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா 3 மாதத்துக்கு உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்போ 10,000 இருந்தால் கூட முடியாது. அப்படி இருக்கும்போது இவன் வேலைக்கு